ஒரு 40 பேர் மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா இவர் சப்சிடி வாங்குறாரு, இவர் ஏழை, இவர் பட்டியலினத்தை சார்ந்தவர், அதனால இவர் சப்சிடி வாங்குறாரு அப்படின்னு தெரியக்கூடாதாம். எங்க எதை இப்போ நீங்க எதை மறைக்க சொல்றீங்க? பட்டியலினத்தவன்கிறத மறைக்க சொல்றீங்களா? அப்போ அதை கேவலம்னு நீங்க நினைக்கிறீங்களா? மோடியை அழிப்போன்னு இத்தனை பேர் சேர்ந்தோம், 23 பேர் சேர்ந்தோம், ஒரே இடத்துல உட்கார்ந்தோம், 4 இடத்துல சமோசா சாப்பிட்டோம், இங்கே வேற மெதுவடை சாப்பிட்றதுக்கு வந்தோம், இத்தனையெல்லாம் பண்ணி இந்த ஆளை தோக்கடிக்க முடியலைங்கிற ஷாக்ல இருக்காங்க. அவர் பாவம், அவருடைய நிலைமை அந்த இடத்தை தாண்டி வெளில வரல. நீங்க அவரை மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு பார்க்கக்கூடாது. கள்ளச்சாராயம் தானே, அது என்ன விஷச்சாராயம், மருந்து சாராயம், மண்ணாங்கட்டி சாராயம்? கள்ளச்சாராயம் திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களே டாஸ்மாக்ல பல ஆலைகளை வைத்துக் கொண்டிருக்கிற இடத்துல நடக்கலாமா? 27 லட்சம் யாருக்கு போக போகுது தெரியுமா? திருட்டுத்தனம் பண்ணணும். ஒரு கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சவன் பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு தவறு நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே. இதையே போய் பிஜேபி கொண்டு வரணும். மெத்தனால் அங்கிருந்தா சப்ளை ஆயிருக்கு. புதுச்சேரிங்கிறது 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கப்பட்டதா? டாய்லெட் கிளீன் பண்ணுற விஷயம் தான் எனக்கு நல்லா தெரியும். ஒரு பாட்டில் அடித்து விற்கிறீங்க. 75 லட்சம் குவார்ட்டர் ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் விற்கப்படுகிறது. எனக்கு நல்லா தெரியும். அப்படியே கொடுங்க, அதை குடிச்சிட்டு சாவரம் செத்து தொலையட்டும். ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஆர்எஸ் பாரதி ஐயாட்ட இருக்கு. ஏப்ரல் 14ஆம் தேதி 1,30,000 கோடி 9 பேர்கிட்ட இருக்குன்னு அண்ணாமலை ஐயா சொன்ன உடனே அடுத்த நாள் தினத்தந்தி பேப்பர்ல ஆர்எஸ் பாரதி அவர்கள் மான நஷ்ட வழக்கு போடுவேன்னு சொன்னாருன்னு தினத்தந்தியில் வந்தது. எங்க போச்சு அந்த மானம்? எப்ப அந்த நஷ்டத்தை நீக்க போறீங்கன்னு வேணா என்னால ஆர்எஸ் பாரதி ஐயாட்ட கேட்கணும். ரியலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சென்னை மாமன்றத்தில் பாஜக உறுப்பினர் சந்துருவோட அறிக்கையை கிழிச்சிட்டு வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த அரசியலுக்குள்ளே நான் வரல. ஆனால் அந்த அறிவிக்கையில் என்ன இருந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. முதல்ல திலகமிடக்கூடாது, பொட்டு வச்சு விட்டு வரக்கூடாது, மத அடையாளங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு என்ன சொல்லிட்டாங்க? இல்லை அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் சொல்லலை, ஃபேக்ட்லாம் செக் பண்ணிட்டோம், அந்த 10,000 பேஜில் அதெல்லாம் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது சொல்லணுங்கிற ஒரு எண்ணமே முதல்ல தப்பு. தமிழ்த்தாழ் வாயத்தில் நீங்கள் சொல்கிறதே என்ன? திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை. அந்த திலகத்தினால வாசனை, அந்த வாசனையினால் அனைத்து உலகம் இன்பமுறுமா. அப்படித்தான் நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்தையே பாடுறோம். எதை வச்சு சொல்கிறோம்? திலகத்தை வச்சு தான் சொல்கிறோம். அதையே மறுதளிச்சுட்டு பேசினாங்க. அது ஒரு பக்கம் விட்டுருங்க. இந்த சந்துருங்கிறவர் தான் முதல்ல நிர்மலா சீதாராமன் அம்மாவை ஊர்கா மாமின்னு கூப்பிட்ட அற்புதமான நீதிபதி, நல்ல நீதிபதி. நான் அதை குறையா சொல்லலை, இதை நையாண்டியாகவோ நக்கலாகவோ நான் சொல்லலை. உண்மையிலே நல்ல நீதிபதி. ஆனால் அவர் தான் ஊர்கா மாமி அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் இப்போ ஒரு திட்டம் கொடுக்குறார் தமிழக அரசுக்கு. 5 லட்சம் காரணம் இருக்கும் அவர் சொல்கிறதுக்கு. என்ன திட்டம் கொடுக்குறாரு? எப்படி சமநிலை இருக்கணும், மேல் கீழ் அப்படின்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு திட்டம் கொடுக்குறார். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் உட்கார வைக்கணும். என்னுடைய பேர் பீட்டர், நான் மொத்தமே 3 அடி. நான் என்ன கேட்டால் அப்புறம் தான், இல்லை எக்ஸாமில் ஃபெயில் ஆகி 3 அடி ஆகிட்டேனா? இல்லை, என்னுடைய ஆண்டவன் எனக்கு கொடுத்த பிறகு நான் கடைசி பெஞ்சில் உட்காருவேன். ஃப்ரண்ட் பெஞ்சில் ஆல்பர்ட் 6 அடி உயரம் உட்காந்துருப்பார். ஏன் ஏபிசிடியில் வரணும்? யாராவது யோசிப்பாங்களா? அந்த மாதிரியெல்லாம் யோசிப்பாங்களா? கால்குலேட்டர்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், மிகப்பெரிய நவீன எக்யூப்மெண்ட்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், மாவரைக்கிறதுக்கெலாம் மிஷின் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த காலத்தில் கலைவாணர் ஐயாவே இதெல்லாம் யோசித்து சொல்லியிருப்பார், நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பார். அவரும் இந்த மாதிரியெல்லாம் சமநிலை பற்றி சொல்ல இவர் யோசித்து சொல்லியிருக்காரு. அது ஒரு விஷயம். ஒரு அறிவிக்கையை குப்பை தொட்டியில் போடுறதுங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். இதெல்லாம் மியூசியத்தில் வைக்கணும். இந்த மாதிரி அறிவிக்கையெல்லாம் மியூசியத்தில் வைத்து 76 ஆண்டு கால இந்தியாவில் கிட்டத்தட்ட 1920 நீதி கட்சியெல்லாம் இந்த நாட்டில் சமநீதியெல்லாம் கொடுத்த ஒரு நாட்டில் இப்படி ஒரு அறிவிக்கை கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி எக்மோர் மியூசியத்தில் நல்ல ஒரு கண்காட்சியில் வைக்கணும். இப்படி இருக்கு பாருங்க அப்படி சொல்லி மரியாதை கொடுத்து வைக்கணும். நான் திரும்பவும் நையாண்டியாகவோ ஏளனமாகவோ சொல்லலை, இதெல்லாம் பெரிய விஷயம். அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், மாணவர்களுக்குள்ள தேர்தலே நடத்தணும் அப்படின்றாரு. தேர்தல் நடத்தினா யார் ஜெயிப்பா? பணம் இருக்கிறவன் தான் தேர்தலில் ஜெயிக்க முடியும். தேர்வு வேணால் புத்தி இருக்கிறவன் ஜெயிக்க முடியும். புத்தியை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு, விளக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஆசிரியரை கொண்டு வந்திருக்காங்க. இவர் தேர்தல் நடத்தணும், அப்போ தான் சமநிலை வருங்கிறார்.
ஆனால் இதெல்லாம் விட அதிர்ச்சியான இன்னொரு தகவல் கொடுத்துருக்காரு. நான் இதெல்லாமே கேட்ட செய்தியாக தான் சொல்கிறேன், ஹேர்சேன்னு சொல்லுவாங்க. நான் அந்த அறிவிக்கை ஆண்டவ புண்ணியத்தில் படிக்கலை, அதனால் என்னை வந்து அதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஏரியாவில் வந்து ஒரு சாதியினர் அதிகமாக இருக்காங்கன்னா அங்கே ஆசிரியர் வந்து அந்த சாதியினராக இருக்கக்கூடாதாம்மா. அந்த ஆசிரியர் அந்த சாதி சார்ந்தவராக இருந்துட்டா அவர் சாதிக்கு மட்டும் பாடம் சொல்லி கொடுப்பாராமா, மற்றவங்களெல்லாம் விட்டுருவாராமா. நான் பார்த்ததில்ல. 1920 பாரதி பாடினார், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொன்னார். எப்போ? இன்னைக்கு 104 வருடங்களுக்கு முன்னாடி அவர் வந்து பாடினார். அவ்வளோ வருடமாக ஒரு சிஸ்டம் இயங்கி கொண்டிருக்கிறது. சாதியை சார்ந்தவன் ஆசிரியராக இருக்கக்கூடாது. ஆசிரியருங்கிற அந்த பதவிக்கான மரியாதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு மாணவன் தானே ஆசிரியராக வர்றான். இன்ஜினியரிங் காலேஜ், நிறைய இன்ஜினியரிங் காலேஜ்லாம் போன வருஷம் முடித்தவன் இந்த வாட்டி அந்த ஆசிரியர்னு வந்த உடனே அதுக்குள்ளே ஒரு தனி ஆவி புகுந்தா தான் அவன் மனுஷன். அந்த ஆசிரியர்னு புகுந்ததுக்கப்புறம் இவன் நம்ம சாதி, இவன் அந்த சாதி, இவன் இந்த சாதி, இவன் இஸ்லாத்தவன், அவன் கிறிஸ்தவன் பார்த்துட்டான்னா அவன் மனுஷனே கிடையாது. அந்த சாதியை சேர்ந்தவர் இருக்கக்கூடாது. ஆனால் ஸ்டாலின் ஐயா எப்படி ஒத்துப்பார்? எம்பி சீட்டு யாருக்கு கொடுக்குறாரு? எந்த சாதி அதிகமாக இருக்கோ அதை சார்ந்தவனுக்கு தான் கொடுக்குறாரு. கரெக்டாக? இங்கே வேணால் இப்போ தெலுங்கில் நிறைய பேர்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நாம் என்ன 40 பேரை ஓட்டு போட்டு அனுப்புகிறோம். அவங்க பேரை பார்த்தோமா, சாதியை பார்த்தோமா, மதத்தை பார்த்தோமா, குலத்தை பார்த்தோமா? பார்க்கக்கூடாது. பேரை கூட பார்க்கல. உங்களை சொல்ல சொன்னால் 40 எம்பியோட பேர் சொல்ல சொன்னால் ஒரு 10 பேர் கண்டிப்பாக சொல்லிடுவீங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் சிரமம் இருக்கும். இவங்களாம் யாருன்னு கூட நமக்கு தெரியாது. யாராக வேணாலும் இருக்கலாம். அது இப்போ மாறிடுச்சு. எம்பி விஷயத்தில், எம்எல்ஏ விஷயத்தில், ஊராட்சி மன்ற விஷயத்தில் நீங்கள் யாரை பார்த்துட்டு அந்த இடத்துல வைக்கிறீங்க? என் நாட்டை வந்து வழிவகை செய்யக்கூடிய ஒரு பதவியில் இருக்கிறவனே சாதியை சார்ந்தவனாக இருப்பான். ஆனால் என்னுடைய ஆசிரியர் அப்படி இருக்கக்கூடாது. இதுதான் அந்த மியூசியத்தில் வைக்க வேண்டிய அந்த அற்புதமான அறிவிக்கை சொல்லியிருக்கிற ஒரு நல்ல விஷயம். இதெல்லாம் விட கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்கல்ல, சப்சிடி மானியம் வாங்குறாங்கல்ல, அது தெரியக்கூடாதுன்ட்டார். ஒரு 40 பேர் மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா இவர் சப்சிடி வாங்குறாரு, இவர் ஏழை, இவர் பட்டியலினத்தை சார்ந்தவர், அதனால் இவர் சப்சிடி வாங்குறாரு அப்படின்னு தெரியக்கூடாதாம்மா. எங்கே வந்து இப்போ நீங்கள் எதை மறைக்க சொல்கிறீங்க? பட்டியலினத்தவன்கிறத மறைக்க சொல்கிறீங்களா? அப்போ அதை கேவலம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார், மானியம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் எனக்கு வந்து பட்டியலினத்தவர்னு சொல்லி இந்த நாடு வந்து நான் நிறையா படிக்கணுங்கிறதுக்காக என்னை வந்து கொண்டு வந்து வச்சிருக்கு. நான் வந்து நானுன்னு சொல்லிக்கூடாது. அந்த அறிவிக்கை சொல்லுது. அப்போது நீங்கள் மாணவர்களிடத்தில் என்ன சொல்லணும்? இந்த பாருங்க, நீங்கள் எல்லாரும் மேல் சாதியை சார்ந்தவர்கள், உயர்த்தப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள், இவங்க எல்லாரும் இந்த முதல் தலைமுறை படிப்புக்கு வந்திருக்காங்க அல்லது 2 தலைமுறையாக தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களோட நீங்கள் நல்லா பிணைந்து பழகி ஒரு நல்ல சமத்துவத்தை கொண்டு வர வேணும்னு அறிவிக்க கொடுப்பீங்களா? இல்லை அவங்க வந்து பேரை மறைச்சிருன்னு சொல்லுவீங்களா? அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. கிரிப்டோ வேலைகள் நடந்துகிட்டு இருக்க எல்லா மதத்துலேயும் பேரையே மறைச்சி ரமேஷ் சுரேஷுங்கிற முழு பேரை கேட்டால் தான் தெரியுது. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதை ஸ்கூல்லையும் கொண்டு வரணும்னு ஒரு அறிவிக்கை நீதிபதி கொடுத்துருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக கிழிச்செல்லாம் போடக்கூடாது. ரொம்ப தப்பான ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கான மரியாதையை கொடுத்து எப்படி ஒரு அறிவிக்கை தயாரிக்கக்கூடாது இந்த நாடு உருப்படணும்னா அதற்கு இதை உதாரணமாக தயவு செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு மட்டும் நான் சொல்லுவேன். மக்களவையின் முதல் நாளிலே பார்த்தீங்கன்னா INDA எம்பிக்கள் தொடர் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டு வராங்க. இது ஃபர்ஸ்ட் நாளே இந்த மோதல் போக எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அவங்களுக்கு என்ன சார், ஒரு பலூன் இருக்குது, பெருசாக ஊதிட்டீங்க, விட்ட உடனே புஷ்ஷுன்னு போயிடுமா? கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படியே அந்த பலூன் சின்னதாகி கடைசியில் ஜெயிச்சிருவோம், EDLலேருந்து எல்லாரையும் காப்பாற்றிடலாம், உங்களுக்கெல்லாம் சீட்டு, உங்களுக்கெல்லாம் வந்து பதவி அப்படிலாம் பொய்ய சொல்லி ஒரு அட்டையை வேற கொடுத்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த சகோதரிகளுடைய வாக்கெல்லாம் வாங்கி 52 சீட்டு ஏற்கனவே வச்சுருந்ததில் 18 சீட்டை தோத்துட்டு அதான் இந்த மாதிரி கார்டெல்லாம் கொடுத்து 99 வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்னும் மோடி தான் பிரதமர்னு சொல்கிறதுக்கே லேட் ஆகும். சில பேர் இருக்காங்க இல்லையா, அந்த மொழி படத்தில் ஒருத்தர் வருவார், எம்ஜிஆர் இறந்துட்டாராமா அப்படின்வார். திடீர்னு இன்னைக்கு வந்து சொல்லுவார், அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவர் பாவம், அவருடைய நிலைமை வந்து அந்த இடத்தை தாண்டி வெளில வரல. நீங்கள் அவரை வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு பார்க்கக்கூடாது. அவர் ஒரு ஷாக்கில் இருந்திருக்காரு. தோத்துட்டேன், மோடியை அழிப்போன்னு இத்தனை பேர் சேர்ந்தோம், 23 பேர் சேர்ந்தோம், ஒரே இடத்துல உட்காந்தோம், 4 இடத்துல சமோசா சாப்பிட்டோம், இங்கே வேறு மெதுவடை சாப்பிட்றதுக்கு வந்தோம், இத்தனையெல்லாம் பண்ணி இந்த ஆளை தோக்கடிக்க முடியலைங்கிற ஷாக்கில் இருக்காங்க. கூச்சல் குழப்பம் பண்ணத்தான் செய்வாங்க. ஆனால் விவாதித்து தான் ஆகணும். இந்த நாடாளுமன்றத்தில் நீங்கள் விவாதிக்கலைன்னா நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க.
போன நாடாளுமன்றம் கதை வேற. 303 இருந்தது, நீங்கள் 44. பாவம் என்னங்க பண்ணுவார் அவர்? இருப்பை தெரிவிக்கிறதுக்காக எதையோ பண்ணித்தான் ஆகணும். போனீங்கன்னா சில ஹாஸ்பிட்டல்லாம் கத்துவாங்க இல்லையா, டாக்டர் வரலன்னா அந்த பேஷண்ட் கத்துவார், ஐயோன்னு கத்துவார், அம்மான்னு கத்துவார், அப்போ தான் டாக்டர் வருவார். அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் 290க்கு 234 இருக்கீங்க. கத்தக்கூடாது, விவாதிக்கணும். நீங்கள் கூச்சல் எல்லாம் பண்ணுங்க, எல்லா அசிங்கங்களையும் பண்ணுங்க. சோரஸினுடைய அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து இந்த நாட்டை எப்படி அழிக்கணுங்கிறதுக்காக பிகாசஸை பற்றி, அதானியை பற்றி, வரி கட்டாத வெக்கங்கட்ட பிபிசியை பற்றி, இது நம்ம மணிப்பூரில் நடந்த ஒரு கோர சம்பவம் 30 வருஷமாக நடக்கிற கதையே வேற. இந்த கோர சம்பவத்தை பற்றி எல்லாம் பேசுனீங்க. அதெல்லாமே நீங்கள் 44 இருந்தபோது, 52 இருந்தபோது, அவங்க 303 இருந்தபோது உங்களை அடையாளம் காட்டிக்கொள்வதற்காக பண்ணீங்க. ராமராஜ் மஞ்சள் கலர் ஷர்ட்டு போட்டு வர்ற மாதிரி அல்லது ஒரு பிங்க் கலர் ஷர்ட்டு போட்டு வர்ற மாதிரி நீங்கள் வந்தீங்க, நன்றி. ஆனால் இப்போ நீங்கள் உட்காந்து பேசலைன்னு சொன்னால் அடுத்த 5 வருடம் மோடி வந்து உங்களோட உட்காந்து கோலி விளையாட போகிறதில்ல. இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, தமிழிசை எல்லாரும் சேர்ந்து ஆளுநரை சந்திச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு அதிமுகவும் இது குறித்து சந்திக்கிறதா ஒரு அறிவு ஒன்று வெளியாக இருக்குது. தொடர்ந்து ஆளுநரை சந்திக்கிறதால என்ன மாற்றம் ஏதாவது நிகழப்போதா, இல்லை என்ன ஸ்டெப் எடுப்பார்? சந்திக்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன ஆங்கிள்லேருந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நடந்தது ஒரு விபத்துன்னு நீங்கள் சொல்லுங்கள், நானும் அதை ஒத்துக்கிறேன். ஒரு 2 எலியை கொண்டு வந்து அந்த சாராய பீப்பாயில் போட்டிங்கன்னா செத்து போயிடுவான். இத்தனை வருடங்களாக குடிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் அனுபவஸ்தர் பேசினார் பார்த்தீங்களா, இன்ஜினியர், நான் 25 வருடமாக சாராயம் காய்ச்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன், நான் இதுவரை குடித்ததில்லை, மக்களுக்கு கொடுத்துரு, யாருமே சாகலை. அவர் ஒரு இன்ஜினியர், அவருடைய மூளையை தயவு செஞ்சு பாதுகாக்கணும். அதெல்லாம் விபத்து, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நடந்தது குற்றமா இல்லையா? கள்ளச்சாராயம் தானே, அது என்ன விஷச்சாராயம், மருந்து சாராயம், மண்ணாங்கட்டி சாராயம்? கள்ளச்சாராயம் திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களே டாஸ்மாகில் பல ஆலைகளை வைத்து கொண்டிருக்கிற இடத்துல நடக்கலாமா? கொல்லம்பற்றையில் வந்து ஊசி விற்கலாமா? எவ்வளோ பெரிய தப்பு. இவங்க தான் ஆலையை நடத்தி 185 ரூபா 150 ரூபாய்க்கு டாய்லெட் க்ளீன் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் பாட்டிலில் அடித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சினீங்கன்னா விட்டுருவாங்களா? சும்மா விட்டுருவாங்களா? அதையும் மீறி நடந்திருக்கு. ஆனால் அப்படியே கொண்டு போய் 27 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கும் கொடுத்து வாய் அடைக்கிறாங்க. 10 லட்சம் ரூபாய் திமுக, 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம், 6 லட்சம் ரூபாய் எடப்பாடி ஐயா, அவர் 5000 கொடுக்குறேன்னு இருக்காரு. 1 லட்சம் ரூபாய் அண்ணாமலை ஐயா கொடுத்துட்டு அந்த குடும்பத்துக்கு மத்திய அரசு திட்டங்கள் மூலமாக என்னென்ன நல்லது செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. 27 லட்சம் யாருக்கு போக போகுது தெரியுமா? திருட்டுத்தனம் பண்ணவனுக்கு, ஒரு கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்தவனுக்கு, அவனுக்கு போக போகுது. ஆனால் அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சினானே அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? அவர் இப்போ வந்து ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் நம்மால் கூட்டு போவார், பொருளாதார நிபுணர் கூட்டு போய் எப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சி சொல்லிக் கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. யாருக்கு தெரியும்? 25 வருஷமாக கள்ளச்சாராயம் காய்ச்சி யாருமே சாகலைன்னா எவ்வளோ பெரிய சாதனை அது. எப்படி குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருந்தாருன்னா அந்த சாவு நடக்காமல் இருந்திருக்கும். அவரெல்லாம் ஆக்ஸ்போர்டு யூனிட் கூப்பிட்டு போகணும். ஆக்ஸ்போர்டு அந்த என்ன யூனிவர்சிட்டி, நம்ம சுப்பிரமணிய சாமிலாம் போய் லெக்சர் கொடுப்பாங்க, அங்கே கூப்பிட்டு போகணும். அவன் தப்பு பண்ணியிருக்கான், இந்த நாட்டை அழிக்க வேண்டிய வேலையை பண்ணியிருக்கான். அவனை நீங்கள் பாராட்டுறீங்க. கவர்னர்கிட்ட போகாமல் யார்கிட்ட போவாங்க? கவுண்டர் பண்ணிகிட்டே போவாங்க, கவர்னர்கிட்ட தான் போவாங்க. ஐயா இந்த மாதிரி நடந்திருக்கையா, இவங்க ஏமாத்துறாங்க ஐயா, வாயை மூடுறாங்க ஐயா, 27 லட்ச ரூபா கொடுத்து அவனை பேச விடாமல் பண்ணுறாங்க ஐயா, நிறைய பேரை உள்ளே கொண்டு வந்து அவனை வாயடைக்க வைக்கிறாங்க ஐயா, சொல்லத்தான் செய்வான். ஆளுநர் இது குறித்து என்ன நடவடிக்கை எடுப்பார்? ஆளுநரால் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத அவரால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியும். அவங்க என்ன பண்ண முடியும்? இங்கே மினிஸ்டர்ஸை கூப்பிட்டு கேட்க முடியும், எப்படி இது நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய அமைச்சர்களே ஆலைகள் நடத்தக்கூடிய ஒரு இடத்துல எப்படி கள்ளச்சாராயத்தை அனுமதிச்சிங்க அப்படிலாம் கேட்க முடியும். ஆனால் இது ஒரு விசாரணைக்குள்ளே கண்டிப்பாக வரும். அது சிபிஐ விசாரணை வேணும், சிபிசிஐடி விசாரணை வேணும்லாம் நான் பேச மாட்டேன். ஸ்டாலின் ஐயா மாதிரி அதிமுக அரசு நடக்கும்போது சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு இவர் ஆட்சியில் இருக்கும்போது அதெல்லாம் தேவையில்லை, ஏட்டை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்கிற கதைக்கு நான் வரமாட்டேன். ஏன்னா எனக்கு சிபிசிஐடியும் ஒரு விஷயத்தை கரெக்டாக பார்க்கும்னு தெரியும், சிபிஐயும் பார்க்காம தான் 2Gயில் 2 பேர் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதில் எந்த குழப்பமும் இல்லை. அதெல்லாம் நான் வந்து ஒரு கேள்வியாக எடுத்துக்க மாட்டேன். யார் விசாரித்தாலும் நேர்மையாக விசாரித்தா, ஃபஸ்ட்டு இது குற்றம்னு தெரிஞ்சு விசாரித்தா தான் அது கரெக்ட். குற்றம்னு தெரிஞ்சு விசாரித்தா தான் நடக்கும். அந்த குடும்பமே வந்து பாவம் இதனால் வந்து அனாதை ஆகிடுச்சாமா. இவ்வளவு நாள் சாராயம் குடிக்க விட்டபோது எங்கேருந்து வந்துச்சு? அவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தானா இல்லை வேற எங்கேயாவது போனானா? அப்போ எப்படி இவ்வளோ நாள் விட்டுட்டு இருந்தீங்க? ஒரு கிராமமே சார், ஒரு ஏரியாவே அப்படி குடிச்சிட்டு இருக்குது, பேக்கெட்டில் வந்து போடுறான் சார். தமிழ்மணி நேத்திக்கு ஒரு விவாதத்தில் சொன்னார், ஆச்சரியமாக இருந்தது. 1000 ஏக்கராம் சார் ஒரு இடம், 3 பேர் கட்டுப்பாட்டில் இருந்தது, இந்தியாவுக்குள்ளே வரவே இல்லை. சுதந்திரம் பெற்று எத்தனையோ வருடங்களுக்கு வராமல் 76 தான் அதை வந்து
எமர்ஜென்சி காலத்தில் தான் இந்திரா காந்தி அம்மா அந்த இடத்த வந்து அந்த 3 பேரை தூக்கி வலிச்சிட்டு அந்த 1000 ஏக்கர் இந்தியாவுக்குள்ளே கலக்கிறாங்க. அந்த 1000 ஏக்கர் இருக்கக்கூடிய இடத்துல இன்னி வரைக்கும் ரோடு போட முடியல, ஆலைகளை கொண்டு வர முடியல, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரங்களை மாற்றக்கூடிய வேலைகளை செய்ய முடியல அப்படின்னு அவர் சொல்லும்போது அதிர்ச்சியாக இருக்கு. ஒரு வக்கீல் சொல்கிறாரு, யாரோ ஒரு போகிறோம் வரவில்லை, வக்கீல் சொல்கிறார், கண்ணீர் விட்டு சொல்கிறார். நிறைய விவாதங்களுக்கு வரக்கூடிய தமிழ்மணி ஐயா சொல்கிறார். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா கவர்னர்கிட்ட தான் போவாங்க. இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணம் என்பது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. இதில் ஒரு ரீசனாக சொல்லியிருக்காரு. ஏன்னா பாஜக ஆளக்கூடிய புதுச்சேரி மாநிலத்தில் தான் மெத்தனால் வந்து இருக்கு. அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் காலத்திலிருந்து இந்த கள்ளச்சாராயம் என்பது இங்கே இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இவங்க தான் இதுக்கு தொடர்பு, இவங்களுக்கும் தொடர்பு. 4 வருடங்களுக்கு முன்னாடி பிஜேபியோடைய கண்ட்ரோலில் வந்ததுன்னு நீங்கள் சொல்லலாம். ரங்கசாமி ஐயா தான் முதலமைச்சர். அங்கே வந்து நமச்சிவாயம் ஐயாவுக்கு அவருடைய உறவினர் தானே, அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அங்கே நிறைய விஷயங்கள் மாற்றங்கள்லாம் வருவதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது. புதுச்சேரிங்கிறது 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கப்பட்டதா? உங்கள் தாத்தாக்கு கூப்பிட்டு கேட்டு பாருங்க, ஐயா சாராயம் அடிக்கணுன்னா எல்லாரும் எங்கே போவாங்கன்னு கேட்டு பாருங்க. இன்றைக்கும் நல்ல தரத்தோட விலை கம்மியாக சாராயம் எங்கே கிடைக்கும்னு கேட்டு பாருங்கள். இப்படி போனால் பெங்களூர் வருங்கன்னு, அப்படி போனால் பாண்டிச்சேரி வருங்கன்னு உங்கள் தாத்தா சொல்லுவார். காது கேட்கலன்னா கூட சொல்லுவார்ல. அப்போது பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு தவறு நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே. இதையே போய் பிஜேபி கொண்டு வரணும். மெத்தனால் அங்கேருந்து தான் சப்ளை ஆகிருக்கு. கலெக்டருடைய அனுமதி இல்லாமல் மெத்தனால் எங்கேயாவது சப்ளை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வருமா? நீங்கள் பாண்டிச்சேரிக்கு டெய்லி போயிட்டு வர்றவங்கள கேளுங்க. நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும், காரில் வந்தாலும், சைக்கிளில் வந்தாலும், பைக்கில் வந்தாலும் போலீஸ் வந்து தடுத்து பார்ப்பான். நீங்கள் சரக்கை கடத்திட்டு வர்றீங்களான்னு பார்ப்பான். அவனை மீறி எப்படி மெத்தனால் வந்தது? அவன் யாருக்காக உழைக்கிறான்? போலீஸ்காரர் வந்து நாட்டுக்காக தான் உழைக்கிறார், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் கொஞ்சம் மாமூல் வாழ்க்கை வாழணும்னா அவர் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்காரருக்காக தானே பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் நடத்துகிற அந்த ஆலைகளுக்கு நேர்மையாக இருந்தாகணும்ல, அதுதானே மாமூல் வாழ்க்கை. அப்போது அங்கேருந்து கடத்தப்படுறதுக்கே அனுமதிக்க மாட்டாங்க. மெத்தனால் எங்கேருந்து வரும்? ஐயா, ஒரு தவறு நடந்ததுனால ஒரு விபத்து நடந்துருச்சு, அதோட நிறுத்திக்கோங்க. நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்பலை. எல்லா ஆட்சியிலையும் நடக்கலாம், யார் ஆட்சியில் வேணாலும் நடக்கலாம், யூபியில் கூட நடக்கலாம், மிகப்பெரிய யோகி ஆள்ற அந்த யூபியில் கூட நடக்கலாம். ஆனால் அதை முதல்ல கள்ளச்சாராயம்னு ஒத்துக்கிட்டு பேச பழகுங்க. அதை அடியோடு விரட்டுறதுக்கு டிஆர் பாலு ஐயாவாகவோ அல்லது சசிகலா மேடமாகவோ மட்டும் நீங்கள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் அதை தடுப்பதற்கு முயற்சி எடுக்கணும். ஏன்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் கிடையாது. உங்கள் டாஸ்மாக் எனக்கு தெரியும், டாய்லெட் க்ளீன் பண்ணுற விஷயந்தான் எனக்கு நல்லா தெரியும். ஒரு பாட்டில் அடித்து விற்கிறீங்க, 75 லட்சம் குவார்ட்டர் ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் விற்கப்படுகிறது. எனக்கு நல்லா தெரியும். அப்படியே கொடுங்க, அதை குடிச்சிட்டு சாவரம் செத்து தொலையட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஐயா, ஒரு விபத்தில் ஒருத்தன் சாவறான், அவனுக்கு 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா கூட கிடைக்கிறது இல்லை. அது கூட இன்சூரன்ஸ் கட்டியிருந்தால் அந்த பணத்தை வாங்கி நீங்கள் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் தான் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க. அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வாங்கி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? எத்தனை குடும்பங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் நடந்திருக்கிறது ஒரு தவறு. இதை முதல்ல கள்ளச்சாராயம்னு புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் அவியல் செய்வாங்க, நீங்கள் மட்டும்தான் அவியல் செய்வீங்கன்னு நினைக்காதீங்க. அரசியலில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவியல் செய்யத்தான் செய்வாங்க. என்ன கொஞ்சம் தரமான அவியலாக இருக்கும். ஊசி போன காயெல்லாம் வச்சுக்கிட்டு அவியல் பண்ணுவாங்க, நாளைக்கு கெட்டு போய்டும், நீங்கள் அவியல் பண்ணிவிடுவாங்க. அந்த உங்களுடைய அவியலை இங்கே பிஜேபி பண்ணலை, ஒழுங்காக தரமான அவியல் தான் பண்ணுது. திமுகவின் அமைப்பு செல்லல அந்த ஆர்எஸ் பாரதி சொன்ன கருத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, ஆர்எஸ் பாரதி ஐயா நிறைய விஷயங்களில் பயங்கரமான கருத்துலாம் சொல்லுவார். அவர் எப்படி ஒரு கருத்து சொன்னார்னா, விக்கிரவாண்டியில் மட்டும் நீ நிற்கலன்னு சொல்லிட்ட, உங்கள் ஆளெல்லாம் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லணும், இல்லைன்னா நீ யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லணும் அப்படின்னு அதிமுக பார்த்து கேட்குறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆர்கே நகரில் ஜெயலலிதா அம்மா நிற்கும்போது திமுக வந்து கலந்துக்கல, 80% வாக்கு பதிவாச்சு. அப்போ யாரை கூப்பிட்டு ஆர்எஸ் பாரதி ஐயா கேட்டார்? திமுகலர்கள்லாம் யார்கிட்ட ஓட்டு போட்டிங்க எங்கே கேட்டார்? நீ நிற்கிறது நிற்காது ஓம் பிரச்சனை, மக்கள் வாட்டுக்கு போடுறதுங்கிறது போடத்தானே செய்வான். இருக்கிறவங்களில் கரெக்டான ஆளை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்காகத்தான் அவங்க வாக்கு போடுறதுக்கே வர்றாங்க. நீங்கள் உதயசூரியனா போட்டுட்டு போகிறாங்க, நீங்கள் இல்லையா வேறு எதையோ போட்டு போகிறாங்க. நீங்கள் எப்படி அறிவுறுத்த முடியும் யாரும் ஓட்டு போடக்கூடாது? என்ன நடிகர் விஜயா, நான் 2026 தான் வரப்போகிறேன், 2024 யாரும் ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு அறிவிக்கை மாதிரி கொடுத்துருந்தாருன்னு வச்சுப்போம். நான் கொடுத்தாருன்னு சொல்லலை, அவர் இனிமேல் தான் அரசியலுக்கு வரப்போகிறாரு, நான் விமர்சிக்க விரும்பலை. சொல்லியிருந்தாருன்னா அதனால கூட இந்த 4% வாக்கு குறைஞ்சிருக்கலாம் இல்லையா?
போட வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால கூட குறைஞ்சிருக்கலாம். அப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன நடிகர் விஜயா? இல்லையே. ஆர்எஸ் பாரதி ஐயாவுடைய பல கருத்துக்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஆர்எஸ் பாரதி ஐயாட்ட இருக்குது. ஏப்ரல் 14 1,30,000 கோடி 9 பேர்கிட்ட இருக்குன்னு அண்ணாமலை ஐயா சொன்ன உடனே குபித்து எழுந்து அப்படியே மான நஷ்ட வழக்கு போடுவேன்னு சொல்லி அடுத்த நாள் தினத்தந்தி பேப்பரில் இந்த 1,30,000 கோடி பிடிச்சது வந்து சைடில் வருது. மெயினாக வந்தது என்னென்னா ஆர்எஸ் பாரதி அவர்கள் மான நஷ்ட வழக்கு போடுவேன்னு சொன்னாருன்னு தினத்தந்தியில் வந்துருச்சு. பெரிய பத்திரிக்கை. இவரும் நல்ல பெரிய அறிவாளி. எங்கே போச்சு அந்த மானம்? எப்போ அந்த நஷ்டத்தை மீட்க போகிறீங்கன்னு வேணால் என்னால் ஆர்எஸ் பாரதி ஐயாட்ட கேட்க முடியும். நடப்பு அரசு வந்து பல்வேறு கருத்துக்களை பற்றி மிக்க நன்றி.